வெல்கம் டு சிவில் அகாடமி. நான் உங்கள் சரவணன். நம்ம போன கிளாஸில் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் அசம்ப்ஷன் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் சிங்கிளி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பீமை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இது முழுக்க லிமிட் ஸ்டேட் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி போன கிளாஸுக்கான சில பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிட்டால் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அனலைஸ் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? ஓகே, அனலைஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, நியூட்ரல் ஆக்சிஸுக்கான டெப்த்தை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும், இது இப்போ பார்க்கணும். தென் லீவர் ஆர்ம்னா என்ன, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ரெசிவ் ஜோன், டென்சைல் ஜோன், இது எல்லாத்தையுமே இந்த கிளாஸ்லேயே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ போன கிளாஸில் நம்ம யூஸ் பண்ண அசம்ப்ஷன் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ஒரு டயக்ராம் பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் வந்து பீமுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணோம். ஓகேங்களா? இதுதான் பீமுடைய கிராஸ் செக்ஷனல் வியூ. இதில் டென்சைல் ஜோனில் ஸ்டீலை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். மேலே இருக்கக்கூடிய ஜோன் கம்ப்ரெசிவ் ஜோன், நடுவில் நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்குது. நியூட்ரல் ஆக்சிஸில் எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகாது. மேலே இருக்கக்கூடியது கம்ப்ரெஷன், கீழே இருக்கக்கூடியது டென்சைல் ஜோன். இது பீமுக்கான பிரெத்து. ஓகே, இப்போ பீமுக்கான டெப்த்து பாருங்கள். டாப் ஃபைபரில் ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டீலுடைய சிஜி வரையும் இருக்கக்கூடிய டெப்த்து தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எஃபெக்டிவ் டெப்த்துன்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எஃபெக்டிவ் டெப்த்துன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரெயின் டயக்ராமை நம்ம வரையலாம். ஃபஸ்ட் அசம்ப்ஷனே என்ன, பெர்னாலி அசம்ப்ஷன் தான் சொல்லுவோம். யூலர் பெர்னாலி அசம்ப்ஷன் சொல்லுவோம். யூலர் பெர்னாலி அசம்ப்ஷன் படி என்னென்னா, பிளேன் செக்ஷன்ஸ் ரிமைன்ஸ் பிளேன் பிஃபோர் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்டர் பெண்டிங். இதுதான் அந்த அசம்ப்ஷன். அதுபடி பெண்ட் ஆனதுக்கப்புறமும் அந்த செக்ஷன் வந்து என்ன, பிளேனாக தான் இருக்கும். தென் இதுக்கான இன்ஃபரன்ஸ் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஸ்ட்ரெயினுமே லீனியராக வேரி ஆகுது. இன் கம்ப்ரெஷன் ஜோன் ஆஸ் வெல் அஸ் டென்சைல் ஜோன், ரெண்டு ஜோன்லேயுமே ஸ்ட்ரெயின் வந்து எப்படி வேரி ஆகுதுன்னா லீனியராக வேரி ஆகுதுன்றது தான் இதுக்கான அர்த்தம். இல்லை மேக்ஸிமமாக 0.0035 கம்ப்ரெசிவ் ஜோனில் இருக்கக்கூடிய கான்க்ரீட் ஃபீல் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் வந்து என்ன, 0.0035. இதுவுமே அசம்ப்ஷனில் பார்த்தோம். ஓகேங்களா? தென் அடுத்ததாக இருக்கக்கூடியது 0.002 0.002 ஆக்சியலாக ஒரு லோடு ஆக்ட் ஆகும் பொழுது அப்போ அங்கே இருக்கக்கூடிய கான்க்ரீட் பிளாக் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் வேல்யூ 0.002. இப்போ ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராமை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராமும் எப்படி வரையலாம்? எஸ், அகெயின் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். 0.002 வரைக்கும் ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் பேரபோலிக்காக வேரி ஆகும். அடுத்ததாக இது வந்து எப்படி போகும்னா ரெக்டாங்குலராக போயிடும். ஓகேங்களா? அடுத்ததாக எப்படி போகும், ரெக்டாங்குலராக இது வேரி ஆகும். பாருங்கள், எல்லோ கலர் ஜோன் வந்து என்ன, ரெக்டாங்குலர் போர்ஷன். இங்கே ரிமைனிங் இருக்குல்ல ஒயிட் கலர் ஜோன், இது வந்து என்ன, பேரபோலிக் போர்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய இந்த ஜோனில் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து 0.002. மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து என்ன, 0.0035. தென் கீழே பாருங்கள், கடைசி அசம்ப்ஷன் என்ன பார்த்தோம், கிராக்டு செக்ஷன் தியரின்னு சொல்லுவோம். அதாவது டென்சைல் ஜோனில் இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் யார் எடுத்துக்கிறான்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டீல் தான் எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து என்ன, கீழே இருக்கக்கூடிய அசம்ப்ஷன். அதே போல் கீழே இந்த டென்சைல் ஜோனில் டென்சைல் ஸ்டீல் ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் வேல்யூ 0.002 ப்ளஸ் 0.87 FY டிவைடட் பை ES. இது வந்து என்ன, ஐ ஹீல்டு டிஃபார்ம்டு பாருக்கு இந்த ஸ்ட்ரெயின் வேல்யூ நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். இது எல்லாமே போன கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே என்ன, போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம நியூட்ரல் ஆக்சிஸை கால்குலேட் பண்ணணும், கண்டுபிடிக்கணுன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராமில் மேலே டாப் ஃபைபரில் ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன, 0.446 FCK. இதையும் நம்ம எழுதிடலாம். கீழே டென்சைல் ஜோனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து என்ன, 0.87 FY. நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டு இடத்துலையுமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பார்சியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, அதாவது கம்ப்ரெசிவ் ஜோனில் இருக்கக்கூடிய கான்க்ரீட்டுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் சரி, டென்சைல் ஜோனில் இருக்கக்கூடிய ஸ்டீலுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் சரி பார்சியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை கொண்டுட்டு வந்தேன். பார்சியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா என்னென்னு நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்கள், இதுதான் பார்சியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் த ஸ்டீல் ஆஸ் வெல் அஸ் நம்ம கான்க்ரீட்டுக்கு நம்ம பார்க்கும்பொழுது ஆல்ரெடி இங்கேயே பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது எல்லாமே போன கிளாஸில் இருக்குது, போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்மக்கிட்ட ஒரு நீட்டான ஒரு டயக்ராம் இருக்குது.
இப்போ நம்ம நியூட்ரல் ஆக்சிஸை கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த கால்குலேஷன்ஸ் மெத்தட் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. டு கால்குலேட் நியூட்ரல் ஆக்சிஸ், டு கால்குலேட் நியூட்ரல் ஆக்சிஸ், நியூட்ரல் ஆக்சிஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நியூட்ரல் ஆக்சிஸை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், இதான் ஃபஸ்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். மேலே முழுக்க கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அந்த பிளாக் வந்து ஃபீல் பண்ணுது. கீழே டென்சைல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இது நமக்கு நல்லா தெரியும். பட் மேலே 2 பிளாக்காக வந்து பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து ரெக்டாங்குலர் பிளாக், இன்னொன்று வந்து என்ன பேரபோலிக்காக வேரி ஆகக்கூடிய பிளாக். அப்போ 2 பிளாக்காக பிரிஞ்சு இருக்கிறதுனால அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் வந்து என்ன 2 விதமான கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஒன்று C1 ஃபோர்ஸ், இன்னொன்று C2 ஃபோர்ஸ். ஓகேங்களா? கீழே ஆக்ட் ஆகக்கூடிய டென்சைல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஒரே ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் தான், அது Tன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ C1 ஃபோர்ஸ் C2 ஃபோர்ஸ் இது ரெண்டுத்தையுமே ஒன்று சேர்த்த ரிசல்டன்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் தான் நமக்கு வேணும். அதாவது ரிசல்டன்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் நமக்கு தேவைப்படுது. ரிசல்டன்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ்னால் என்ன? C1ஐயும் C2ஐயும் சிம்பிளாக ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் ரிசல்டன்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். இந்த ரிசல்டன்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, லொக்கேஷன், அதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி JDO கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டாப் ஃபைபர்லேருந்து இந்த ரிசல்டன்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி ஆக்ட் ஆகுது, இதான் கொஸ்டினாக கேட்பாங்க. இது வந்து என்ன நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான டெப்த்து. இதையும் பாருங்கள். டாப் ஃபைபரில் ஆரம்பித்து இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, டாப் ஃபைபரில் ஆரம்பித்து இந்த இது வரையும் இருக்கக்கூடியதை நான் XUன்னு சொல்கிறேன். நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான டெப்த்தாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் XU. ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிசல்டன்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதை பார்க்கலாம். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய டயக்ராமை நான் ரொம்ப பெருசாக வரைகிறேன். இதான் நியூட்ரல் ஆக்சிஸ், கொஞ்சம் பேரபோலிக்காகவும் அடுத்தது ரெக்டாங்குலராகவும் வேரி ஆகுது. டாப் ஃபைபர்லேருந்து நியூட்ரல் ஆக்சிஸ் வரையும் இருக்கக்கூடிய டெப்த்தை XUன்னு சொல்கிறேன். நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே டென்சைல் ஜோன் இருக்குது, அதை நான் இப்போ வரையலை. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராம். அதே போல் நான் ஸ்ட்ரெயினுக்கான டயக்ராமும் நான் வரைஞ்சிக்கிறேன் பக்கத்துலேயே. ஓகேவா? ஸ்ட்ரெயின் வந்து லீனியராக தான் வேரி ஆகும். இந்த ஜோன் வரையும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து என்ன 0.002. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து என்ன 0.0035. இப்போ நான் இங்கே C ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, C1 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்கே C2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? C1 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, C2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் எக்ஸாக்டாக எங்கே ஆக்ட் ஆகுதுன்றதெல்லாம் நான் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஃபோர்ஸ் எக்ஸாக்டாக எங்கே ஆக்ட் ஆகுதுன்றதெல்லாம் நான் பார்க்கணும். அதெல்லாம் தெரியணும்னா எனக்கு இந்த டெப்த்து என்ன, ஆஸ் யூஸ்வல் இங்கே இருக்கக்கூடிய டெப்த்தும் என்ன, இந்த 2 டெப்த்துக்கான வேல்யூவும் எனக்கு தெரியணும். இந்த 2 டெப்த்தையும் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக X1 X2ன்னு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? மேலே இருக்கக்கூடிய பார்ட் X1, கீழே இருக்கக்கூடிய பார்ட் X2. இந்த X1 X2வும் கண்டுபிடிச்சாலே பாதி வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போ இந்த X1 X2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகெயின் அந்த ஸ்ட்ரெயின் டயக்ராம் மட்டும் வரைகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். 0.0035 ஸ்ட்ரெயின் நியூட்ரல் ஆக்சிஸில் ஆரம்பித்து XUன்ற இந்த டிஸ்டன்ஸ் வரையும், இந்த டிஸ்டன்ஸ் ஓவரால் டிஸ்டன்ஸ் தானே ஃபுல்லாக பார்க்குறோம் இல்லையா, இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் XU அதை தான் நான் இங்கே வரைகிறேன். அடுத்ததாக பாருங்கள் 0.002. இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது, X2. நியூட்ரல் ஆக்சிஸில் ஆரம்பித்து இது வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் X2. மேலே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் X1. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? X1 X2 அதை தான் இங்கே நான் தனியாக எழுதியிருக்கேன். ஓகேவா? அதை தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன், தனியாக எழுதியிருக்கேன் X1 X2. இப்போ இந்த X1 X2வை கண்டுபிடிக்கணும்னா சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தடை நான் யூஸ் பண்ணணும். சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தட். இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தடை யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. XU டிஸ்டன்ஸுக்கு 0.0035 ஸ்ட்ரெயின் கிடைக்குது. அதாவது 0.0035 ஸ்ட்ரெயின் வந்து எந்த டிஸ்டன்ஸுக்கு கிடைக்குது,
XU டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த 0.002 ஸ்ட்ரெயின் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? x2 டிஸ்டன்ஸ். அதை நான் ஈக்குவேட் பண்ணுறேன். 0.002ன்றது x2 டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ இதிலேருந்து எனக்கு தேவையான x2வை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். x2 which is equal to 0.002 divided by 0.0035 XU. அதாவது இந்த XU இங்கே போயிடும், இந்த XU இங்கே போயிடும், இந்த x2 இங்கே வந்துடும். நான் ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த x2க்கான வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா, 4/7 of XUன்னு கிடைக்கும். 4/7 of XUன்னு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். x1ஐயும் x2வையும் ஆட் பண்ணால் எனக்கு XU கிடைக்கும். பாருங்கள், ஓவரால் டெப்த்து எனக்கு வேணும், ஓவரால் நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த்து வேணும்னா x1ஐயும் x2வையும் ஆட் பண்ணணும். இங்கே நமக்கு x2 கிடைச்சிடுச்சு, x2 கிடைச்சாச்சு. இப்போ இதுலேருந்து x1 கண்டுபிடிக்கலாமா? எஸ், தாராளமாக கண்டுபிடிக்கலாம். x1 + x2 which is equal to XU. x1 எனக்கு தெரியாது, XU இருக்குது, x2 இங்கே போச்சுன்னா மைனஸ் ஆகும். x2க்கான வேல்யூ இங்கே இருக்குது. ஓகேவா? 3/7 of XU. இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னா, 4/7 of XU. இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3/7 of XU கிடைக்கும். இதான் x1 வேல்யூ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதே இதுதான். இது எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு பேரபோலிக்காக இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ரெக்டாங்குலராக வேரி ஆகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு பேரபோலிக், எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ரெக்டாங்குலர். 4/7 டிஸ்டன்ஸுக்கு பேரபோலிக்காகவும் 3/7 டிஸ்டன்ஸுக்கு ரெக்டாங்கிளாகவும் வேரி ஆகுது. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த ஃபோர்ஸ் எங்கே லொக்கேட் ஆகுதுன்றதை நான் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன, எங்கே லொக்கேட் ஆகுதுன்றதை நான் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் அடுத்த ஸ்டெப். இப்போ அதுக்கு முன்னாடி C1 ஃபோர்ஸ்னால் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். C1 ஃபோர்ஸ் இங்கே நான் சொன்னேன் இல்லையா, C1 ஃபோர்ஸ். இந்த C1 ஃபோர்ஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபோர்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா, இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து என்ன, ஃபோர்ஸ் கிடைக்கும். இப்போ C1 ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து ஏரியாவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஸ்ட்ரெஸ் பாருங்கள், 0.446 FCK. ஏரியா என்ன, இந்த ஏரியா, அதாவது ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராமில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த C1 ஃபோர்ஸ் வேணும்னா மேலே இருக்கக்கூடிய 0.446 FCK இந்த ஸ்ட்ரெஸ்ஸை இந்த ரெக்டாங்குலர் ஏரியாவோட நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ அதை தான் நான் இங்கே வந்து எழுதுகிறேன். C1 which is equal to 0.446 FCK இன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் ஏரியா. ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராமுடைய ரெக்டாங்குலர் ஏரியா என்ன, பிரெத் இன்ட்டு x1. இங்கே பாருங்கள், இதுதான் பிரெத், அந்த பிரெத்துக்கு ஆக்ட் ஆகுது. இது வந்து என்ன, நான் கண்டுபிடிச்ச x1 டிஸ்டன்ஸ். இங்கே சொன்னோம் இல்லையா, x1 இது x1 டிஸ்டன்ஸ். ஓகேவா? இது x1, இது x2, இது b. அப்போ b இன்ட்டு x1, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், b இன்ட்டு x1. இப்போ x1க்கான வேல்யூ பாருங்கள், எங்கே இருக்குது x1க்கான வேல்யூ, 3/7 of XU. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். 0.446 FCK b into 3/7 of XU. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? இதே போல் C2 கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்கே இருக்கு இல்லையா, இந்த C2ன்ற இந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை நான் கால்குலேட் பண்ணணும். அகெயின் என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் பாருங்கள், 0ல் ஆரம்பித்து பேரபோலிக்காக வேரி ஆகி மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகுது இல்லையா. இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய பேரபோலிக் ஏரியா. இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், மேலே இருந்தது இல்லையா 0.446 FCK, இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இதுவுமே ஈக்குவல் தான். ஏன்னா அப்போ தான் அது ரெக்டாங்குலராக மாறும். ஓகேங்களா? ரெக்டாங்குலருக்கான கண்டிஷன் என்ன, ஆப்போசிட் சைடுக்கான இன்டென்சிட்டி வந்து என்ன, ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பேரபோலிக் போர்ஷனுக்கான மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது
இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கும் பேரபோலிக் செக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் வந்து என்ன கால்குலேட் பண்ணுறேன், இங்கே இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 0.446 FCK. தென் ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராம். அந்த ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணலாமா? எஸ், பேரபோலிக்காக வேரி ஆகுது. என்ன டிஸ்டன்ஸ்? x2 டிஸ்டன்ஸ். நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து x2 டிஸ்டன்ஸ். இது வந்து என்ன? பிரெத்து. எனக்கு இந்த ஏரியா வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? நல்லா பாருங்கள். இதை நான் ஒரு ரெக்டாங்குலராக கன்சிடர் பண்ணேன்னா இந்த பேரபோலிக் போர்ஷனுக்கான ஏரியான்றது 2/3 ஆஃப் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஓகேவா? இதான் வந்து என்ன அதுக்கான ஏரியா. அந்த பேரபோலிக் போர்ஷனுக்கான ஏரியாவை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன? 2/3 ஆஃப் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ அதை தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 2/3 ஆஃப் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன? அகெயின் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் B இன்டூ x2. ஓகேவா? இது வந்து என்ன? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இது 2/3. ஓகேவா? இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 0.446 FCK, தென் 2/3 ஆஃப் B. x2க்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 4/7 ஆஃப் XUவை நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுதான் C2ன்ற ஃபோர்ஸ். இப்போ எனக்கு C1 ஃபோர்ஸ் கிடச்சிச்சு, C2 ஃபோர்ஸ் கிடச்சிச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ரிசல்டன்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ரிசல்டன்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அதாவது C1 + C2 எனக்கு கிடைக்கும். இப்போ ஆட் பண்ணி பார்ப்போமா? C1ன்ற ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷன் பாருங்கள். இது 1, இது வந்து என்ன? C2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். C1 + C2 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன? ஃபோர்ஸ் என்ன? 0.36 FCK BXUன்னு எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். சில நேரங்களில் இதை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்கலாம். இப்போ எனக்கு C1 ஃபோர்ஸ், C2 ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸை பற்றின ஒரு நாலேஜ் கிடச்சிச்சு. இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவலண்ட்டாக ஒரே ஃபோர்ஸாக நான் மாற்றிட்டேன். Cன்ற ஃபோர்ஸாக நான் மாற்றிட்டேன். ஓகேவா? அந்த Cன்ற ஃபோர்ஸுக்கான வேல்யூ தான் 0.36 FCK BXU. இப்போ இந்த Cன்ற ஃபோர்ஸ் டாப் ஃபைபர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு கீழே ஆக்ட் ஆகுது? இதான் கொஸ்டின். இது எங்கே? ஜேடிஓவில் கேட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின். இது ஜேடிஓ கொஸ்டின். ஓகேவா? இப்போ நான் இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண போகிறேன். எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இது வந்து சிம்பிள் தான். நீங்கள் சென்ட்ராய்டு பற்றின ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் இது வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரெண்டு வேறு செக்ஷன் இருக்குது. ஓகேவா? இது பேரபோலிக்காக வேரி ஆகுதா, இது ரெக்டாங்குலராக போகுது. இப்போ இதுக்கான அந்த சிஜி நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? எக்ஸ் பார் விச் இஸ் ஈக்குவல் டு C1 ஃபோர்ஸ், அதாவது C1 இது இருக்கு இல்லையா, இந்த C1. இந்த C1 ஃபோர்ஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது ஃப்ரம் த டாப் ஃபைபர். அந்த டாப்லேருந்து அந்த C1 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, அது வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் A1 சொல்கிறேன். ஓகேவா? அப்போ C1 இன்ட்டு A1. அடுத்ததாக பாருங்கள், ப்ளஸ் C2 ஃபோர்ஸ். ஸோ C2 இன்ட்டு C2 ஃபோர்ஸ் டாப்லேருந்து சர்டன் டிஸ்டன்ஸ் கழித்து தான் ஆக்ட் ஆகுது. அந்த டிஸ்டன்ஸை நான் A2ன்னு சொல்கிறேன். அப்போ A2வால் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? டிவைடட் பை டோட்டல் ரிசல்டன்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், அதாவது கேபிட்டல் சினா என்ன? C1 + C2. ஓகேவா? இப்போ எனக்கு எல்லா வேல்யூமே தெரியும். A1, A2, C1, C2 எல்லாமே தெரியும். உங்களுக்கு வேணால் டவுட் வரலாம், C1, C2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு, A1, A2 நமக்கு எப்படி தெரியுன்ற டவுட் வரலாம். A1, A2வை நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இது ரெக்டாங்குலர் செக்ஷனா? இந்த ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு சிஜி எங்கே ஆக்ட் ஆகும்? கரெக்டாக இந்த பார்ட்டில் பாதி. ஓகேங்களா? இந்த ஹைட்டில் பாதி. இஃப் இட் இஸ் ஹெச்னா h/2ல் தான் அந்த சிஜி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த டோட்டல் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸுமே அந்த h/2ல் தான் ஆக்ட் ஆகும். அப்போ A1னா அது h/2,
எனக்கு இந்த ஹைட் என்னன்னு தெரியும், இந்த ஹைட் என்னன்னு தெரியும், எஸ் x1ன்னு தெரியும். ஆல்ரெடி இங்கே பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்த ஹைட் என்ன x1ன்னு தெரியும். இந்த x1ல் பாதியில் தான் இந்த C1ன்ற கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த பாதி டிஸ்டன்ஸை நம்ம வந்து என்ன ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அந்த பாதி டிஸ்டன்ஸுன்றது எது, x1ல் பாதி. x1ன்றது எது நமக்கே தெரியும், 3/7. இந்த 3/7ல் பாதி, அங்கே தான் வந்து என்ன a1ன்ற டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ a1ன்ற டிஸ்டன்ஸ் என்ன, a1ன்ற டிஸ்டன்ஸ் என்ன, 3/7 ஆஃப் xu டிவைடட் பை 2. இதுதான் வந்து என்ன a1. இதே போல் தான் a2வும். ஓகேவா, இதே போல் தான் a2வும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். a2வை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்கள், ரெக்டாங்குலர் அண்ட் பேரபோலிக் இது ஆக்ட் ஆகக்கூடிய இந்த C2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டு தான் இது எந்த டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். நமக்கு தெரியுது இதுவரையும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் x1. ஓகேவா, இதுவரையும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் x1. இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் a2 நமக்கு கிடைக்கும். a2 கிடைக்கும். இப்போ பாருங்கள், a2 which is equal to x1 ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். இந்த டிஸ்டன்ஸுன்றது என்னென்னா, இது பேரபோலிக்காக இருக்கா, இதில் 3/8 ஆஃப் h2 x2. ஓகேவா, இது x2. 8ல் தேர்டு பங்கு, 8ல் 3 பங்கு. இந்த டிஸ்டன்ஸில் C2ன்ற ஃபோர்ஸ் வந்து என்ன ஆக்ட் ஆகும். ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 3/8 ஆஃப் x2. இப்போ எனக்கு x1க்கான வேல்யூ தெரியும், x2க்கான வேல்யூவும் தெரியும். ஓகேவா, அது எல்லாத்தையும் நான் இங்கே வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும். 3/8 ஆஃப் 4/7 ஆஃப் xu. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த x2க்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய 4/7 ஆஃப் xu, இந்த x1க்கு பதிலாக 3/7 ஆஃப் xu. ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு a2வும் கிடைக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, a1 a2 c1 c2 இது எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபைனலாக x பார்க்கான வேல்யூ நல்லா தெரியும். இப்போ இந்த ஃபைனல் x பார் வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் போய் எக்ஸாம் ஹாலில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது எக்ஸாம் முடிஞ்சிடும். MCQ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ஆன்சராக x பார் which is equal to 0.42 டைம்ஸ் ஆஃப் xu, அதாவது 3/7 ஆஃப் xuன்ற வேல்யூ தான் உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வேல்யூவை மெமரி பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஜேடிஓவில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி என்ன ஜேடிஓவில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நல்லா மெமரி பண்ணியே ஆகணும். ஓகே, ஓரளவு நமக்கு புரிஞ்சிச்சு எக்ஸ் பார் எங்கே இருக்குன்னு. இப்போ இது வரையும் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ரிலாக்ஸாக பாருங்கள். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டென்சைல் ஃபோர்ஸுக்கும் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இதை பேஸ் பண்ணி மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், வெயிட் அ மினிட். ஓகே, இங்கே பாருங்கள், இது நியூட்ரல் ஆக்சிஸ், இது ரெக்டாங்குலர், இது பேரபோலிக்காக வேரி ஆகுது. 3/7ன்ற டிஸ்டன்ஸ் இது தான். இந்த டிஸ்டன்ஸில் தான் அந்த ரிசல்டன்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸே ஆக்ட் ஆகுது. ஓகேவா, அப்போ மேலேருந்து இது வரையும் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்ன 0.42 xu பார்த்துட்டோம். ஓகேவா, இப்போ அடுத்தது பாருங்கள், கீழே பாருங்கள், டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியும், 0.36 FCK BXu. இந்த டென்சைல் ஃபோர்ஸுக்கான வேல்யூ என்னன்னு தெரியும், 0.87 FY. 0.87 FYன்றது ஸ்ட்ரெஸ்ஸு, ஏரியான்றது என்ன AST, எவ்வளோ ஸ்டீலை நான் யூஸ் பண்ணுறேனோ அதுதான் ஏரியா. மேலே இருக்கக்கூடிய கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸுக்கும் கீழே இருக்கக்கூடிய டென்சைல் ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் லீவர் ஆர்ம்னு சொல்கிறேன். இந்த டிஸ்டன்ஸை நான் என்னென்னு சொல்கிறேன், லீவர் ஆர்ம்னு சொல்கிறேன். இந்த லீவர் ஆர்முக்கான வேல்யூ பாருங்கள், மேலே டாப் ஃபைபரில் ஆரம்பித்து டென்சைல் ஜோனுடைய ஃபோர்ஸ் வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் எஃபெக்டிவ் டெப்த்துன்னு நான் சொல்கிறேன், டீன்னு சொல்கிறேன். இந்த டீன்ற டிஸ்டன்ஸில் இந்த 0.42 xu இந்த டிஸ்டன்ஸை நான் கழிக்கிறேன். அப்போ எனக்கு லீவர் ஆர்முக்கான டிஸ்டன்ஸ் வருதா, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டீன்ற டிஸ்டன்ஸில் இந்த 0.42 xu நான் கழிச்சா லீவர் ஆர்முக்கான டிஸ்டன்ஸ் எனக்கு கிடைக்கும். அப்போ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம், d - 0.42 xu. இதான் வந்து என்ன லீவர் ஆர்முக்கான
வேல்யூ. இதுதான் லீவர் ஆர்முக்கான வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம எடுத்த உடனே என்ன பார்த்தோம்? நியூட்ரல் ஆக்சிஸை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தானே பார்த்தோம். எஸ், இங்கே பாருங்கள், டு கால்குலேட் த நியூட்ரல் ஆக்சிஸ். இத்தனை வேல்யூமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இத்தனை ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நியூட்ரல் ஆக்சிஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். நியூட்ரல் ஆக்சிஸை கால்குலேட் பண்ணணும்னா மேலே ஆக்ட் ஆகக்கூடிய கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை கீழே ஆக்ட் ஆகக்கூடிய டென்சைல் ஃபோர்ஸோட ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கு நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான வேல்யூ கிடைக்கும். 0.36 FCK BXU which is equal to 0.87 FY AST. இதிலிருந்து XU வேணும்னா இந்த XU வேணும்னா என்ன பண்ணலாம்? XUவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த டேர்மை டிவைடில் கொண்டுட்டு போயிட்டோன்னா நமக்கு நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான டெப்த்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், எஸ் XU which is equal to 0.87 FY AST divided by 0.36 FCK B. ஓகேவா? இதான் வந்து என்ன? நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான டெப்த் வேல்யூ. அப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவீங்க. இவ்வளோ டெரிவேஷனுமே வந்து இம்பார்ட்டண்ட்டானு கேட்டால் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் பார்த்தா போதும். ஃபைனல் கொஸ்டின் ஏரியான்றது இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த நியூட்ரல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கேட்பாங்க. லீவர் ஆர்முக்கான வேல்யூ பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். டென்சைல் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஓகேவா? இப்போ இதுலேருந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ நம்ம பார்த்துடலாம். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பெரும்பாலும் மொமெண்ட்னா என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர் ஆர்ம். இதான் வந்து என்ன? மொமெண்ட். ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுதான் வந்து என்ன? மொமெண்ட். இப்போ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ரெசிவ் ஜோன். கம்ப்ரெசிவ் ஜோன் இருக்கு இல்லையா? இந்த கம்ப்ரெசிவ் ஜோனை பொறுத்து நான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா இந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர் ஆர்ம். ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது ஃபோர்ஸு, இது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ இதுதான் வந்து என்ன? மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ரெசிவ் ஜோன். இதே போல் டென்சைல் ஜோனுக்கு பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய டென்சைல் ஃபோர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய லீவர் ஆர்ம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும் வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எழுதிடலாம். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ரெசிவ் ஜோன்னா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர் ஆர்ம், அதாவது 0.36 FCK BXU. இதான் ஃபோர்ஸ். லீவர் ஆர்ம் என்ன? D minus 0.42 XU. மெமரி பண்ணிக்கோங்க, போதும். இப்போ அடுத்தது பாருங்கள், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டென்சைல் ஜோன். அகெயின் டென்சைல் ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர் ஆர்ம். இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0.87 FY AST. இதுதான் ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர் ஆர்ம். பாருங்கள், இதே லீவர் ஆர்ம் தான். D minus 0.42 XU. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி இது வரையும் போதும். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து என்ன லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸை எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த டெரிவேஷன் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் சில கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோ நம்ம போகும்பொழுது இதை வந்து என்ன மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ புரியலைன்னா ரிப்பீட்டடாக ஒரு 2 times பாருங்கள். பார்த்தோன்னே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த டெரிவேஷனில் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகுது. அதாவது சிஜி கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா, சென்ட்ராய்டு, அதாவது ஏரியா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த சிஜி கண்டுபிடிக்கிறதுல ஆரம்பித்து எல்லாமே இதில் வந்து என்ன இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.